رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதிர்நோக்க இருக்கின்ற அந்த இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகிய அந்த ஹஜ்ஜி, அந்த வணக்கத்திலே நாம் பெறுகின்ற பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்ற துல்காதாவுடைய முதலாவது நாள், நேற்றிரவு திரை பார்த்து துல்காதாவுடைய மாதம் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. அந்த துல்காதாவுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்களில் இரண்டாவது மாதமாக கணிக்கப்படுகின்றது. பொதுவாக மாதங்களை பற்றி இஸ்லாம் கூறுகின்ற போது, குறிப்பாக அல்லாஹு தஆலா அதை தெளிவாக குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்த அந்த நாளிலே, அல்லாஹுடைய ஏற்றிலே அல்லாஹு தஆலா மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா கணக்கிட்டு வைத்தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியமான அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதங்களாக இருக்கின்றன. தாலிக தீனுல் கையிமு ஃபலா தظلموا فيهن அன்ஃபுஸக்கும். நீங்கள் அந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த மாதங்களிலே 12 மாதங்களிலே சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை வைத்திருக்கின்றான். அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது ஹஜ்ஜத்துல் வதாஇலே கூறுகின்றார்கள், இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அரபிகள் இதற்கு முன்னால் என்ன செய்தார்கள் என்றால், இந்த 12 மாதங்களையும் அவர்களுக்கு தேவைக்கேற்பட்ட ஏற்றவாறு அவர்கள் மாதங்களை மாற்றிக் கொண்டார்கள். யுத்தங்கள் செய்ய தேவைப்பட்டால் அந்த கண்ணியத்துக்குரிய மாதங்களை வேற மாதங்களுக்கு மாற்றிவிட்டு அவர்கள் யுத்தம் செய்வார்கள். ஆனாலும் அல்லாஹு தஆலா அமைத்த பிரகாரம் இந்த வருடம் மாதங்கள் சரியான ஒழுங்குக்கு வந்துவிட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அஸ்ஸனது 12 ஷஹரன். வருடம் 12 மாதங்களாக இருக்கின்றன. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸலாஸத்துன் முத்தவாலியாத். அந்த அல் அஷ்ஹுருல் ஹுரும், இந்த சங்கைக்குரிய மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. துல்கஅதா வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வரஜபு முதர. அதே போன்று ரஜப் மாதம் அது அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜுமாதல் ஊலாவுக்கும் இடைப்பட்ட அந்த ரஜப் மாதமும் இந்த 4 மாதங்களில் ஒன்று என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே வருகின்ற அந்த ஹதீஸ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்ட அந்த 4 மாதங்களை நபி அவர்கள் குறிப்பிட்டு துல்கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள், அதே போன்று ரஜப் என்று சொல்லக்கூடிய அது தனித்து வருகின்ற ஷஅபானுக்கும் ஜுமாதல் ஊலாவுக்கும் ஜுமாத சானியாவுக்கும் இடையிலே வரக்கூடிய அந்த மாதம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் இருக்கின்ற இந்த துல்கஅதா மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதம் 2 சிறப்புகளை கொண்ட மாதமாக இருக்கின்றது. ஒன்று, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ஜுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற மாதங்களிலே 2வது மாதமாக இந்த துல்கஅதாவுடைய மாதம் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மாதம் 2 சிறப்புகளை கொண்ட மாதமாக இருக்கின்றது. இது ஹுர்மத்துடைய அந்த கண்ணியத்துக்குரிய மாதம் என்பதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா தனக்கென்று 4 மாதங்களை தனக்கென்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வைத்திருக்கின்றான். அந்த மாதங்களை கண்ணியமான மாதங்களாக வைத்திருக்கின்றான். அந்த மாதத்திலே ஒரு பாவம் அந்த மாதத்திலே பாவம் செய்தால் அது ஒரு பெரிய பாவமாக கணிக்கப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் நல்லமல்கள் செய்வோமாக இருந்தால் அந்த நல்லமல்களும் எங்களுக்கு பன்மடங்கான கூலியாக, மகத்தான கூலியாக வழங்கப்படுகின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நாங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த துல்கஅதா மாதம் இந்த சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போன்று இது ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது.
அரபிகள் எந்த அளவுக்கு என்றால் அந்த ஜாஹிலியா காலத்திலே இருக்கின்ற அரபிகள் இந்த மாதத்திற்கு துல்கஅதா என்று பெயர் வைத்ததற்குரிய காரணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, கஅதா என்று சொன்னால் அமர்தான், துல்கஅதா அமர்வுக்குரிய மாதம் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அரபிகள் அதிகமாக யுத்தம் செய்யக்கூடியவர்களாக, ஒவ்வொரு கோத்திரங்களை தாக்கி அவர்களின் சொத்துக்களை சூறையாடக்கூடியவர்களாக இருந்த வளமையை பார்க்கின்றோம். எனவே இந்த மாதத்தை அவர்கள் அடைகின்ற போது ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது, எனவே நாங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டும் என்று அவர்கள் அந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் ஹஜ்ஜுக்காக தயாராகின்ற மாதம் என்று இந்த மாதத்திற்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். எனவே ஹஜ்ஜுக்காக தயாராகின்ற மாதம் இந்த துல்கஅதாவுடைய மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த மாதம் அந்த சிறப்பையும் பெறக்கூடிய மாதமாக இருக்கின்றது. எனவே அந்த ஜாஹிலியா கால மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஹஜ்ஜி வணக்கத்துக்கென்று ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கின்றார்கள், அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே ஹஜ்ஜி என்பது சில குறிப்பிட்ட நாள்கள் செய்யப்படுகின்ற வணக்கமாக இருந்தாலும் கூட அதற்குரிய தயார்கள், அதற்குரிய ஏற்பாடுகள் பிரமாண்டமானதாக இருந்ததை பார்க்கின்றோம். அதிலும் ஜாஹிலியா கால மக்கள் சிலை வணங்கியலாக இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு காட்டி தந்த அந்த ஹஜ்ஜி வணக்கத்தை அவர்கள் ஒரு மகத்துவப்படுத்தி அவர்கள் அதை சிறந்த முறையிலே செய்து வருகின்ற வளமையை கொண்டவர்களாக அந்த ஜாஹிலியா கால மக்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த துல்கஅதா மாதத்துக்குரிய சிறப்புகளிலே இன்னும் ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அநேகமானவர்கள் அறியாத ஒரு விடயமாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளிலே அவர்கள் செய்த உம்ராக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே நான்கு உம்ராக்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த 4 உம்ராக்களுமே துல்கஅதா மாதத்தில் தான் நடந்திருக்கின்றன. அவர்கள் அந்த ஹஜ்ஜோடு செய்த அந்த உம்ராவை தவிர 4 உம்ராக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதாவுடைய மாதத்திலே செய்திருக்கின்றார்கள். ஹுதைபியாவின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு என்று செல்கின்றார்கள். அந்த உம்ராவை அவர்களுக்கு செய்ய கிடைக்கவில்லை, அதுவும் துல்கஅதாவுடைய மாதமாக இருக்கின்றது. அதே போன்று அடுத்த மாதம் அவர்கள் உம்ரத்துல் கலா என்று சொல்லி அந்த உம்ராவை கலா செய்வதற்காக அவர்கள் செல்லுகின்றார்கள், அதுவும் துல்கஅதாவுடைய மாதமாக இருக்கின்றது. அதே போன்று அடுத்த 2 உம்ராக்களும் துல்கஅதாவுடைய மாதத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது புகாரி முஸ்லிமில் வருகின்ற ஹதீஸ். அதே போன்று இப்னு மாஜாலே வருகின்ற சஹீஹான ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், லம் யஅதமிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஃபீ துல்கஅதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதா மாதத்திலே மாத்திரம்தான் அவர்கள் உம்ரா செய்தார்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே இதனை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் உம்ராக்களில் மிக சிறந்த உம்ரா துல்கஅதா மாதத்திலே செய்யப்படுகின்ற உம்ரா என்று கூறுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்தை தவிர. ஏனென்றால் ரமலான் மாதத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅஜிலு ஹஜ்ஜத்தன், ரமலான் மாதத்திலே செய்யப்படுகின்ற ஒரு உம்ரா அது ஹஜ்ஜிக்கு சமனாகின்றது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஹஜ்ஜத்தன் மஇ, என்னோடு ஹஜ்ஜி செய்கின்ற சிறப்புக்குரியது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ரமலான் மாதத்திலே செய்யப்படுகின்ற உம்ராவுக்கு அடுத்ததாக துல்கஅதா மாதத்திலே செய்யப்படுகின்ற உம்ரா சிறப்புக்குரிய உம்ராவாக இருக்கின்றது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை தெரிவு செய்து அவர்கள் உம்ரா செய்ததை பார்க்கின்றோம். என்றால் அது ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்றது, அதே போன்று சங்கைக்குரிய மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அந்த மாதம் அந்த அமலுக்கு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் அந்த துல்கஅதா மாதத்திலே உம்ரா செய்திருக்கின்றார்கள். நாங்களும் அவர்களை பின்பற்றி நாங்கள் உம்ரா செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்ரா என்று பேசப்படுகின்ற நேரத்திலே நாங்கள் நபி அவர்களுடைய உம்ராவிலே நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு சுன்னா இன்று மங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் உம்ராவிலே அவர்கள் கடைபிடித்த ஒரு சுன்னா மங்கி இருக்கின்றதை பார்க்கின்றோம். அது புகாரிலே வருகின்ற அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம். புகாரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீகாத்திலே துல்ஹுலைஃபாவிலே வைத்து அவர்கள் இஹ்ராம் கட்டுகின்ற போது ஒரு கால்நடையையும் ஒரு ஹதியையும் நபி அவர்களோடு எடுத்து சென்றார்கள் என்கின்ற விடயம்.
நாங்கள் உம்ரா செய்கின்ற போது நாங்கள் விளங்கி இருக்கின்றோம், நாங்கள் உம்ரா செய்துவிட்டு எங்களுடைய தலைமுடிகளை நாங்கள் கத்தரித்துக் கொண்டால் அல்லது நாங்கள் சிதைத்து விட்டால் அந்த உம்ராவுடைய கடமை முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதிலே ஒரு முக்கியமான சுன்னா இருப்பதை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அதுதான் நாங்கள் உம்ரா செய்ய செல்லுகின்ற போது நாங்கள் ஒரு ஹதியை, ஒரு கால்நடையை நாங்கள் எடுத்து சென்று உம்ரா செய்து விட்டு அதை அறுத்து பலியிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அது பற்றி உலமாக்கள் கூறுகின்ற போது நாங்கள் அந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தால், ஒன்றோ நாங்கள் எங்களுடைய வீட்டிலே இருந்து நாங்கள் அந்த ஹதியை எடுத்து செல்ல வேண்டும், அல்லது மீகாத்தில் இருந்து நாங்கள் ஒரு ஹதியை வாங்கி மீகாத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஹதியை எடுத்து செல்ல வேண்டும். அல்லது மக்காவுக்கு அண்மித்த பகுதி, ஹில்லு ஹரத்துக்கு வெளிப்பட்ட பகுதி, அது ஜேரானாவா இருக்கலாம் அல்லது தன்கீமாக இருக்கலாம், அந்த பகுதியிலே ஒரு ஆட்டை எடுத்து நாங்கள் இந்த நாங்கள் உம்ராவுக்காக நாங்கள் எடுத்து சென்று விட்டு அந்த ஆட்டை நாங்கள் அறுத்து பலியிட வேண்டும். நாங்கள் உம்ரா செய்து விட்டு நாங்கள் அங்கே ஒரு ஆட்டை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கி நாங்கள் அறுப்போமாக இருந்தால் இந்த சுன்னா நிறைவேறாது, அது நபியோடைய சுன்னாவாக இருக்காது என்று உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒன்றாக இருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சுன்னாவை அமுல்படுத்துவார்கள் என்பதாக புகாரியிலே வருகின்ற அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்கு நியத்து வைத்துவிட்டு ஹுதைத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து அவர்கள் ஒரு ஆட்டை எடுத்து சென்று அவர்கள் உம்ரா செய்துவிட்டு அவர்கள் ஹதி கொடுத்தார்கள், அறுத்து பலியிட்டார்கள் என்கின்ற ஹதீஸை நாங்கள் புகாரியிலே பார்க்கின்றோம். எனவே துல்காதா என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் இது பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதம். அதே போன்று நாங்கள் ஹஜ்ஜிக்காக தயாராகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதம் வந்துவிட்டால் நாங்கள் ஹஜ்ஜுடைய தயார்கள் பிரமாண்டமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஹஜ்ஜி வணக்கம் என்பது பல படிப்பினைகளை, பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இது பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வணக்கம் பல தியாகங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது. நாங்கள் ஏனைய வணக்கங்களை போன்று இல்லாமல் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையிலே, இஸ்லாத்துக்கும் சிலை வணக்கத்துக்கும் இடையிலே ஒரு போராட்டத்தை கொண்ட, ஒரு போராடிய, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்த ஒரு நபியுடைய வரலாறை அடிப்படையாக கொண்ட ஒரு வணக்கமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறதை பார்க்கின்றோம். அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகங்களை மேற்கொண்டார்கள். அவர்கள் நபிமார்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நபியாக, அல்லாஹுடைய ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய தோழன் என்று பட்டம் பெற்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அதே போன்று அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இந்த வணக்கத்திலே இந்த வணக்கத்திலே சொல்லப்படுகின்ற திக்ருகள், அதே போன்று அந்த வணக்கத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லா விடயங்களும் ஒரு ஈமானிய பயிற்சியை தரக்கூடிய, நாங்கள் குஃப்ரை நாங்கள் வெறுத்து நாங்கள் ஈமானை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானை நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் இருக்கின்றதை பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளை இடுகின்றான். அவர்களுக்கு பல காலமாக குழந்தைகள் இருக்கவில்லை. அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இருக்கவில்லை. அவர்கள் 80 வயதை தாண்டியும் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கவில்லை. எனவே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அவர்கள் மூலமாக வயோதிப காலத்திலே கிடைத்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததன் பின்னால் அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான், உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் சொல்லுகின்ற ஒரு இடத்திலே நீங்கள் விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு செல்கின்றார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசுமையான இடங்களை காணுகின்றார்கள். மரம் செடி கொடிகள் இருக்கின்ற பசுமையான இடங்களை கண்டு இந்த இடத்தில் விட்டுவிடவா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை, செல்லுங்கள் என்று கூறி அவர்கள் அப்படியே மக்கா தற்போது இருக்கின்ற அந்த பாலைவனமான
மரம் செடி கொடி இல்லாத அந்த வெயில் நிறைந்த சூடான அந்த பிரதேசத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைக்கினை செய்கின்றார்கள். இந்த இடத்தில் தான் உங்களுடைய பிள்ளையை மனைவியை நீங்கள் விட வேண்டும். அப்போது அவர்களுடைய கையிலே சில ஈச்சம்பழங்கள் அதே போன்று தண்ணி, ஒரு தோல்பை சிறு தண்ணி அளவுதான் இருக்கின்றது. இதோடு அவர்களுடைய மனைவியும் பிள்ளையும் விடுகின்றார்கள். அப்போது தங்களுடைய மனைவி கேட்கின்றார்கள், இந்த இடத்திலே எங்களை விட்டு செல்கின்றீர்கள், எங்களுடைய நிலை என்னவாகும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் ஒன்றையும் எதற்கும் பதில் கொடுக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபுறம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு தஆலா தான் உங்களுக்கு இதை ஏவினானா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது அவர்கள் தலையசைக்கின்றார்கள். அப்படியானால் அல்லாஹு தஆலா எங்களை அல்லாஹு தஆலா எங்களை வீணாக்க மாட்டான் என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்ப்போம். இந்த வரலாறு தான் எங்களுடைய இந்த ஹஜ்ஜி வணக்கத்தை ஹஜ்ஜி வணக்கத்திலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அதே போன்று அவர்களுடைய மனைவியுடைய அந்த ஆழமான ஈமான், அதே போன்று சிறுவனாக இருந்தும் கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை, அதே போன்று அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை, இவை அனைத்தும் இந்த ஹஜ்ஜி எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடங்களாக இருக்கின்றன. எனவே எதிர்வரும் பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிலே இருந்து நாங்கள் பெற வேண்டிய அந்த படிப்பினைகளை தொடர்ந்து பார்ப்போம். இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரம் உரையாற்றிய ஷேக்மார்களுக்கு ஜஸாஹுமுல்லாஹு கைரன். அல்லாஹ்